என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். வேதங்கள் கூறுகிறது, சத்திய யுகத்தில் தர்மம் 4 காலில் நடந்து கொண்டிருந்தது. திரேதா யுகத்தில் 3 காலில் நடக்க ஆரம்பித்தது. துவாபர யுகத்தில் 2 காலில் தான் சத்தியம் நடந்தது. அதை பார்த்த ரிஷிகளிலேயே பிரதானமானவர் வேதவியாச ரிஷி கவலைப்பட்டார். கலிகாலம் எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியவில்லை. அவருடைய மகனான சுகபிரம்ம முனியை கூப்பிட்டு கலிகாலத்தை பற்றி கேட்டார். சுகபிரம்ம முனி தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து, கலிகாலத்தில் தர்மம் சத்தியம் ஒரு காலில் தான் நடக்கும், அது நொண்டி நொண்டி நடக்கும். ஜனங்கள் அஞ்ஞானத்தில் மூழ்கி ரொம்ப அவதிப்படுவார்கள். யோகிகள், முனிகள், ரிஷிகள், ஞானிகள் குகைகள்லையும் காடுகளிலையும் மலைகள்லையும் அடங்கிடுவாங்க. அரைக்குறை தெரிஞ்சவங்க சிலர் தங்களை ஞானி என்று அழைத்துக் கொண்டு மக்களை தப்பான திசையில் இழுத்து செல்வார்கள். வியாபார திருஷ்டியா அறியாத மக்களை ஏமாற்றுவார்கள். அப்போ கலியுகத்தில் ஜனங்கள் சந்தோஷமா நிம்மதியா அமைதியா இருந்து ஆண்டவனை அடைவதற்கு என்னதான் வழி என்று வியாசர் சுகதேவரை கேட்கும்போது சுகதேவர் சொல்றார், கலியுகத்தில் பக்தி மார்க்கம்தான் சிறந்த வழி, உகந்த வழி, எளிமையான வழி. அந்த ஆண்டவனுடைய நாமஸ்மரணை, அந்த ஆண்டவனுடைய பேரை சொல்றது, பேரை கேட்கறது, பாடுறது, இதுதான் சிறந்த வழி என்று சொல்றார். அந்த அடிப்படையில் தான் வடநாட்டில் துளசிதாஸ் மீராபாயிலிருந்து, தென்னாட்டில் ஆண்டாள், அருணகிரிநாதர், வள்ளலார் எல்லாரும் நல்ல பக்தி பாடல்களை நமக்கு தந்திருக்காங்க. அதில் சிலதை கிரியா நிறுவனத்தினர் மிக அழகாக, மிக புதுமையாக, இளைஞர்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி புதுமையான ஒரு ஸ்டைலில் ஆண்டவன், ஆத்மா, ஆன்மீகம் என்கிற தலைப்பில் தந்திருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாம் நான் ரசித்து கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் பிடிக்கிறங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. ஓம். शिव 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 चिन्मय तेजा शिव सुंदर